எழில் உன்னோடது விளையாடுமா. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மெய்னாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே என்னோடய மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன் ரொம்ப பெருசாக எந்த சீக்ரெட்ஸும் கிடையாது. சிம்பிளான ரொட்டீன் தான், அதை தான் ஃபாலோ பண்ணுறேன். அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். கூடவே என்னோடய ஈவினிங் ரொட்டீனையும் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் சன்ரைஸ் ரொம்ப அழகாக இருந்தது. அப்போ இருந்தே வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு தான் நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் சுத்தமாக டைமே இல்லைங்க, பிஸியாக ஓடி போயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் ஈவினிங்க்கு மேலே விலாக் எடுக்க ஆரம்பித்தேன். மதியம் லஞ்சுக்கு குதிரைவாலி அரிசியில் சாப்பாடு, பச்சைப்பயிறு, ரசம், முட்டைக்கோஸ் பொரியல். இந்த குதிரைவாலி அரிசி ரொம்ப சிம்பிள் தாங்க. 1 கப் எடுத்திங்கன்னா 2 கப் தண்ணி. ஓப்பன் பாட் மெத்தட் தான். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுருங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன், அவ்வளவுதான். நான் கொஞ்சம் குலைவாகவே வேக வச்சுக்கிட்டேன். பச்சைப்பயிறு, கொள்ளுப்பருப்பு, அதுக்கப்புறம் தட்டைப்பயிறு இந்த மாதிரி கடையும் போது குலைவான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி வச்சுட்டேன். உங்களுக்கு உதிரி உதிரியாக வேணும்னாலும் கொஞ்சம் முன்னாடியே இறக்கிடலாம். குக்கரில் வைக்கிறீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் 2 விசில். தண்ணி அளவு அதே தான், 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி. இங்கே பாருங்கள், மதியம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டேன். எந்த வேலையும் செய்யலை. முகிலும் ஸ்கூல்லேருந்து வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டான். வீடே ரணகலமாயிட்டிருக்கு. இந்த மேக்னெட்டிக் பிளாக்ஸுக்கு தான் எப்போவுமே சண்டை வரும். எத்தனை டாய்ஸ் இருந்தாலும் இதுக்கு தான் 2 பேரும் அடிச்சுக்குவாங்க. விளையாடுறது என்னமோ கொஞ்சம் நேரம் தான். எழில் குட்டி ரொம்ப குறும்புத்தனம் அதிகமாயிட்டிருக்கு. எழில் என்ன பண்ணுவான்னா, முகில் ஸ்கூலுக்கு போனப்போ எடுத்து விளையாடுன்னு சொன்னால் விளையாட மாட்டான். முகிலும் அதே மாதிரி தான். எழில் தூங்கிட்டு இருக்கிறப்ப நீ விளையாண்டுக்கோ அப்படின்னாலும் விளையாட மாட்டான். 2 பேருமே முழிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப தான் அடிச்சுக்குவாங்க. இதில் மேக்னெட்டிக் பிளாக்ஸை இன்னொன்று வாங்கி கொடுத்துட்டா பிரச்சனை வராது அப்படின்னு நினச்சி எழில் முகில் பர்த்டே பார்ட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் நாங்கள் பர்த்டே கிஃப்டாக அதை கொடுத்துருவோன்னு சொல்லி ஒரு மேக்னெட்டிக் பிளாக் செட்டு மறுபடியும் ஆர்டர் போட்டோம். அது வந்ததுக்கப்புறம் கூட திரும்பவும் சண்டையாக தான் இருக்குது. இப்போ என்ன சண்டைனா, யாருக்கு நிறையா வச்சு விளையாடுறது அப்படிங்கிற சண்டை. சமாதானப்படுத்தவே முடியலங்க. வீடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்படி தான் இருக்கும். எனக்கும் சும்மா வீடை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இல்லை. க்ளீனாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மைண்டு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். சில சமயம் சோம்பேறித்தனமாக இருக்கும். சில சமயம் வேலையே செய்ய வேண்டாம், கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துக்கலாம் அப்படின்ட்டு கூட தோணும். ஆனால் அந்த டைமில் வீடு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். அப்போவே எல்லாத்தையும் ஒதுங்க வச்சு க்ளீன் பண்ணிட்டேன்னா வேலை சீக்கிரம் முடிஞ்சிருக்கும். அப்புறமா பண்ணிக்கலான்னு இந்த சோம்பேறித்தனம் வந்து படுத்துட்டேன்னா வீடு இன்னும் அதிகமாக தான் குப்பையாகும். அந்த விஷுவல் கிளட்டர் அப்படிம்பாங்க இல்லையா, எல்லாத்தையும் நீட்டாக ஒதுங்க வச்சுட்டோம் அப்படின்னாவே வீடு பார்க்குறக்கு க்ளீனாக இருக்கும். வீடை போட்டு கூட்டணும், துடைக்கணும், அதெல்லாம் தேவையே இருக்காது. அந்த ஸ்டஃப்ஸ் எல்லாம் அங்கங்கே எடுத்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோன்னாவே வீடு பார்க்குறக்கு நீட்டாயிரும். ட்ரையரில் துணி மடிக்காமையே இருக்குது. நான் தான் 2-3 நாளாக அப்படியே போட்டுட்டேன். நல்ல வேலை, வாஷரில் திரும்பவும் நான் துணியை போடலை. அது வரைக்கும் சந்தோஷம். முதல்ல எங்கெங்கே திங்ஸ் எல்லாம் களைஞ்சு கிடக்கோ அது எல்லாத்தையும் ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டோன்னா அடுத்து என்ன வேலை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த சாப்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா மதியம் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த பாத்திரத்தில் இருக்குது. அது எல்லாத்தையுமே வேறு பாத்திரத்துக்கு நான் மாற்றி வைக்கணும். டிஷ்வாஷரில் ஏற்கனவே கொஞ்சம் பாத்திரங்கள் போட்டு வச்சுருந்தேன், அது ஓடி முடிஞ்சிருச்சு. அதை எடுத்துட்டு இங்கே கையில் கழுவி வச்சுருக்க பாத்திரங்களையும் எடுத்து வைக்கணும். இங்கே பாருங்களேன், கவுண்டர் டாப்பில் பால் வந்து முந்தின நாள் அவங்க அப்பா ஆற்றிருக்காரு. அந்த கரை சிந்திருக்கு. மேலோட்டமாக பார்த்தோன்னா அந்த கவுண்டர் டாப் நீட்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். இப்போ பாருங்கள், ஒன்றுமே தெரியல இல்லையா? இந்த மாதிரி பக்கத்தில் போய் பார்த்தா தான் கரை இருக்கும். இப்படி தான் கவுண்டர் டாப் எனக்குமே இருக்கும். தம்பியோடு நடந்த சண்டையில் சார் சோகமாக இருக்கார். டைக்வாண்டோ கிளாஸ்க்கு வேறு டைம் ஆயிடுச்சு, அதனால ரெடியாகி உட்காந்துருக்கான். அவங்க ஃப்ரெண்டோட அப்பா வந்து பிக் பண்ணிக்குவாங்க. எனக்கு வீட்டில் நிறையா விஷயங்கள் வச்சுக்கிறக்கே பிடிக்காதுங்க. மினிமலிசம் அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் இப்போது வீட்டில் பார்த்திங்கன்னா நான் செவுத்தில் எதையுமே பெருசாக மாட்டியிருக்கவே மாட்டேன். ஆசைப்பட்டு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் கூட ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வந்தது இன்னுமே மாட்டாமல் தான் வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் இந்த பெயிண்ட் ரீடச் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் பண்ணிவிட்டு மாட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு தாட்டு. இன்னொன்று, டெக்காருமே எனக்கு நிறையா பண்ணுறதுக்கு பிடிக்க மாட்டேங்குது. கச்சன்னு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு எப்போவுமே இருக்கும். இந்த கார்னர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, லிவிங் ரூமில், டைனிங்கில், இந்த இடத்துலலாம் கண்டிப்பாக பிளான்ஸ் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அப்படியே வச்சாலும் நான் ஒன்று தான் வைப்பேன்.
எனக்கு சில சமயம் எம்டியாக விட்டுட்டா கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். அது யாருக்காவது அதே மாதிரி தாட் ப்ராசஸ் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார்ச்சுனேட்லியா அன்ஃபார்ச்சுனேட்லியான்னு தெரியல, என் வீட்டுக்காரும் அதே மாதிரி தான். அவருக்கும் நிறைய விஷயங்கள் கச்ச கச்சன்னு இருந்தால் பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அந்த விஷயத்தில் எங்கள் 2 பேருக்கும் ஒத்து போயிடுது. எழில் குட்டிக்காக தான் சில விஷயங்கள் இன்னுமே நாங்கள் பிளான் பண்ணாமல் வச்சுருக்கோம். கீழெல்லாம் பிளான்ஸ் வைக்கிறது, மற்றபடி ஒரு கன்சோல் டேபிள் இங்கே போடுறது, இது எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. ஆனாலும் நான் சொன்ன மாதிரி வச்சேன்னா 1 தான் வைப்பேன். அதுக்கு மேலெல்லாம் வைக்க மாதிரி ஐடியா இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வீட்டோட அமைப்பும் பார்த்திங்கன்னா நிறைய ஜன்னலாக இருக்குங்க. ஃபுல்லாகவே ஜன்னல் தான். செவுருங்கிறது கொஞ்சம் கம்மி. இந்த டைனிங் ஏரியாலையும் டிவி வச்சுருக்க யூனிட்டும் தான் ஃபுல்லாக செவுரு வரும். மற்றபடி சுற்றியும் ஜன்னலாக இருக்கிறதுனால இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிறத டிவி யூனிட் சைடில், அதுக்கப்புறம் டைனிங் ஏரியா சைடில் மாட்டினா தான் கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஏன்னா எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய ஃப்ரேம்ஸு. மற்றபடி இந்த செவத்துலலாம் மாட்டவே முடியாது. அது அந்தளவுக்கு லுக்காகவும் இருக்காது. இப்போ பாருங்கள், அங்கே லிவிங் ஏரியாவில் அந்த ரக்கில் இருந்த எல்லா டாய்ஸையும் கொண்டு வந்து இங்கே வச்சுட்டேன் இல்லையா? இப்போ ஓரளவுக்கு நீட் ஆயிடுச்சு. இது ஒதுங்க வச்சுட்டோம் அப்படின்னாவே பாதி வேலை நமக்கு முடிஞ்ச மாதிரி. திங்ஸ் எல்லாத்தையும் ஒதுங்க வச்சுட்டு டஸ்ட் பண்ணி விடுறது. இப்போது டைனிங் டேபிள், கவுண்டர் டாப்பு, இதில் இருக்கிற குப்பையெல்லாம் கீழே அப்படியே தரக்கி தள்ளி விட்டுட்டோம் அப்படின்னாவே நமக்கு 75% வேலை முடிஞ்சிருச்சு. கடைசியாக வீட்டை கூட்டி விட்டுடலாம். பசங்க வந்து இந்த மில்லட்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்களா அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. இன்னும் பசங்க சாப்பிட்றது இல்லைங்க. 2வா 3வா தெரியாமல் ஊட்டி விட்டோன்னா சாப்பிட்றாங்க. பட் ரெகுலராக அவங்க சாப்பிட்றதெல்லாம் இல்லை. அவங்களுக்காக கொஞ்சம் ஒயிட் ரைஸ் வச்சுருவேன். அவங்களுக்கு வச்ச ஒயிட் ரைஸ் கொஞ்சமாக தான் வச்சுருந்தேன். அது தீர்ந்து போயிடுச்சு ஹாட் பேக்கில். அதுக்கப்புறம் மாங்காய் ஊறுகாய் செஞ்சுருந்தேன் பார்த்தீங்களா, அது கொஞ்சமாக இருக்குது. அதை வேறு ஒரு கண்டெய்னருக்கு மாற்றி ஃப்ரிட்ஜில் வைக்கணும். குதிரைவாலி அரிசி இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை அப்படியே வச்சுருக்கேன். அவங்க அப்பாவுக்கு வந்து அதில் தயிர் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நைட் அவர் சாப்பிட்டுக்கிறேன்ட்டாரு. மற்றபடி எல்லா பாத்திரத்தையும் எடுத்து கொண்டு போய் சிங்கில் போட்டாச்சு. இப்படி மாற்றி வைக்கும் போதுமே டிஷ்வாஷரில் போடுற மாதிரியான பாத்திரத்தில் மாற்றி வச்சுருவேன். நைட்டு டின்னர் வேலையை முடித்த உடனே நான் போய் வீடியோ போடுற மாதிரி இருக்கும். பாத்திரம் இருந்தால் கூட அவங்க அப்பா என்ன பண்ணிடுவார், டிஷ்வாஷரில் எடுத்து லோட் பண்ணிடுவார். அப்படி இல்லைன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் டக்குன்னு எல்லா பாத்திரத்தையும் டிஷ்வாஷரில் லோட் பண்ணிவிட்டு வீடியோ போடுறதுக்கு கிளம்பிடுவேன். 9 மணினா முகில் கரெக்டாக பெட்ரூமில் போய் படுத்து தூங்கிடுவான். அவனே தூங்கிக்குவான். நானும் ஒரு 9:30க்காவது போய் தூங்கணும் அப்படின்ட்டு டெய்லியும் பிளான் பண்ணுவேன். ஆனால் அது 10 மணி ஆயிடுது. எப்படி பார்த்தாலுமே 10 மணி ஆயிடுது. டாக்டர்கிட்ட வெல்னஸ் செக்கப் போயிருந்தோம் பார்த்தீங்களா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் என்னாச்சு அப்படின்னு. அவங்க எனக்கு சொன்ன ஒரே அட்வைஸ், நல்லா தூங்குங்க, தூக்கம் உங்களுக்கு பத்தாது. எப்படியும் நம்மக்கிட்ட கேட்பாங்க, என்ன பண்ணுறீங்க, அவங்க ரொட்டீன் என்ன, எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அதுக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை வச்சே அவங்க ஒரு கணக்கு போடுவாங்க, அப்போ தூக்கம் உங்களுக்கு பத்தலை அப்படின்னு. இங்கே அவங்களுக்கு தெரியும் இல்லையா, மார்னிங் ஸ்கூல்னால் லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறது, ஸ்கூல் எத்தனை மணிக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை வச்சே ஒரு கேல்குலேஷன் போட்டு அவங்க என்கிட்ட சொன்னது, உங்களுக்கு தூக்கம் பத்தாது, 9 அப்படின்னா தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் ஒரு 9:30க்காவது நீங்கள் தூங்குவீங்க அப்படின்னு. நானும் டெய்லியும் பிளான் போடுவேங்க. ஆனால் அந்த மாதிரி நடக்கிறதே இல்லை. 10 மணி ஆயிடுது, சில சமயம் 10:30 கூட ஆகும். காலையிலையும் டக்குன்னு 5:30க்கு எந்திரிக்கிற மாதிரி இருக்குது. இதுவே போதும் அப்படின்ட்டு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் ஆனால் அவங்க சொன்னது, இல்லைங்க 9 மணினா தூங்குறதுக்கு பழகுங்க அப்படின்னாங்க. இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரொட்டீனை சேஞ்ச் பண்ணணும். இன்ஸ்டன்ட் பாட்டை கையோட க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் எடுத்தேன். ஒரு 4-5 நாளாக இதை துடைக்கவே இல்லைங்க. அப்படியே நிறையா சமைச்சு எண்ணெய் கரையாக இருக்குது. இந்த மூடி வந்து எப்படி க்ளீன் பண்ணணுன்னு கேட்டிங்க இல்லையா, உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது ஏற்கனவே இந்த கிச்சன் அப்ளையன்சஸ் வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருந்துருப்பேன். இந்த மாதிரி குட்டி ப்ரஷ்ஷு டோஸ்டரோடு எனக்கு வந்தது. அதை நான் எடுத்து வச்சுருந்தேன். இந்த குட்டி சந்து இருக்குது பார்த்தீங்களா, அதில் நிறைய குப்பை இருக்கும். அதெல்லாம் நம்ம இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு வெட் டிஷ்யூவில் திரும்பவும் பின்னாடி பக்கம் இந்த மாதிரி வச்சு ஃபுல்லாக சுற்றியும் க்ளீன் பண்ணிடலாம். ஈஸியாகவே உங்களுக்கு அழுக்கெல்லாம் போயிருங்க. ரொம்ப எண்ணெய் கரையாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் டான் லிக்விட் யூஸ் பண்ணிக்கலாம். லிட்டு நீங்கள் டைரெக்டாகவே டேப் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் டான் லிக்விட் இருக்குது, நான் டான் லிக்விட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த பாத்திரம் கழுவுற லிக்விட் இருக்கோ அதை வச்சே க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த ப்ரெஷர் வால்வு, அதுக்கப்புறம் சீலிங் ரிங்கு, இதெல்லாம் ஈஸியாக கலட்டிடலாம்.
எனக்கு அந்த நாசில் இருக்குது பார்த்தீங்களா, அது ஈஸியாக வந்துடும். அதுக்கு கீழே இருக்கிற இடம் வந்து என் வீட்டுக்காரர் வந்து தான் ஓப்பன் பண்ணுவார். அது ரொம்ப டைட்டாக இருக்கும் அந்த இடம் மட்டும். அதை மட்டும் நான் விட்டுருவேன். மற்றபடி அந்த சீலிங் ரிங்கு, ப்ரெஷர் வால்வு, மேலே இருக்க நாசிலு எல்லாத்தையுமே கழட்டி நான் க்ளீன் பண்ணிடுவேன். டெய்லி இதை க்ளீன் பண்ணணுமா அப்படின்னா அவசியமே இல்லைங்க. நான் டெய்லியெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டேன். இன்றைக்கி ஏதாவது ஒன்று அதில் சமைக்கிறேன்னா அன்னைக்கெல்லாம் விட்டுருவேன். 2-3 நாள் தொடர்ந்து அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மூடியை கழுவி வச்சுருவேன். இந்த சீலிங் ரிங் கொஞ்சம் அப்படியே மஞ்சள் கலர் ஆயிரும். இந்த மாதிரி 3 நாள் தொடர்ந்து நம்ம குக் பண்ணிவிட்டு கழுவாமல் வச்சுருந்தோம்னா அதை என்ன பண்ணலாம், நீங்கள் பேக்கிங் சோடா கொஞ்சமாக எடுத்து பாத்திரம் கழுவுற லிக்விட் அதில் ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதில் இந்த சீலிங் ரிங்கை ஊற வச்சுட்டு அப்படியே ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா நல்லா புத்தம் புதுசாக வந்துடும். கண்டிப்பாக இன்னொரு நாள் உங்களுக்கு அது டீட்டெயில்டாக காமிக்கிறேன். ஏன்னா அடுத்த நாள் வந்து ஒரு குக்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர கழுவிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா எனக்கு இருந்ததுனால அன்னைக்கு நான் வாஷ் பண்ணலை. இந்த ஹேண்ட் பிளெண்டரை பற்றி கேட்டிருந்தீங்க இல்லையா, இது பெல்லா அப்படிங்கிற பிராண்டுங்க. நான் வாங்கினது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 2018 அந்த ரேஞ்சில் வாங்கினேன். பிளாக் ஃப்ரைடே டீலில் தான் நான் பார்த்து வாங்கினேன். இப்போது அந்த பிராண்ட் அவைலபிளாக இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. எல்லா லிங்க்ஸுமே இப்போ நான் அமேசானில் வாங்கியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அது லாங் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் இருக்கும். ஷார்ட்ஸில் எந்த லிங்க்ஸுமே ஒர்க் ஆகாது. இப்போ கிச்சன் ரிலேட்டடான ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அது கிச்சன் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற டைட்டில் போட்டே தனியாக கொடுத்துருப்பேன். இந்த கர்ட் பாட் பற்றியுமே இன்னுமே நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா, ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் அப்படி இல்லைன்னா கிச்சன் ப்ராடக்ட்ஸ் இந்த 2ல் பாருங்கள் இருக்கும். அப்படி இல்லைன்னா பிளாக் ஃப்ரைடே ஷாப்பிங் அப்படிங்கிற டைட்டில் கீழேயும் பாருங்கள். இந்த மாதிரி தனித்தனியாக டைட்டில் போட்டு நான் கொடுத்துருக்கேன். தயிர் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நீளமான பாத்திரத்தில் போட்டு வச்சிங்கன்னா சீக்கிரமாக தண்ணி வெளியில் வராதுங்க. இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்தது. உங்களுக்கு வந்து அகலமான பாத்திரத்தில் போட்டு வச்சே தண்ணி விடாமல் இருக்குன்னா ஓகே சூப்பர், நீங்கள் அந்த டிப் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டாலாக இருக்கிற கண்டெய்னரில் போடும்போது கடைசியில் எடுக்கிற தயிர் கூட தண்ணி பிரிஞ்சு வராமல் அப்படியே இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நான் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். ஹோல் மில்க் தாங்க யூஸ் பண்ணுறேன். எந்த பிராண்டு ஹோல் மில்காக இருந்தாலும் சரி தான், அதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பால் பொங்கி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுருங்க. விரல் பொறுக்கிற சூடு இருக்கும்போது கொஞ்சமாக தயிர் விட்டு கலக்கி நீங்கள் எந்த பாத்திரத்தில் தயிர் போட்டு வைக்கிறீங்களோ அதில் அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நான் மைக்ரோவேவை ஆன்லாம் பண்ண மாட்டேங்க, சும்மா அப்படியே ஓப்பன் பண்ணி உள்ளே வச்சிடுறேன். உங்களுக்கு ஒரு வேளை தயிர் வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆக மாட்டேங்குது அப்படின்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்று மைக்ரோவேவில் வைக்கலாம், இல்லைனா கீழே இருக்கிற அவன் உங்களுக்கு எம்டியாக இருக்குது இல்லை கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குன்னா அங்கே கூட வச்சுருங்க. வார்மாக இருக்கிற இடத்துல வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாகவே செட் ஆகி வந்துடும். அதிகமாக டிராஃபிக்காக இருக்க இடம் என்னென்னா இந்த சார்ஜிங் ஸ்டேஷன் தாங்க. எப்போ பார்த்தாலும் கலைஞ்சிருக்கிற மாதிரியே இருக்கும். நானும் ஒவ்வொரு டைமும் எல்லாத்தையும் எடுத்து நீட் பண்ணி வைப்பேன், கொஞ்ச நேரத்துலேயே கலைஞ்சு போயிடும். மொபைல் சார்ஜ் போடுறது, ஹெட்ஃபோன்ஸு, ஐபேடு எல்லாம் இங்கே தான் போடுறாங்க. அதுக்கப்புறம் முகில் ஸ்கூல்லேருந்து கொண்டு வர்ற ஒர்க் ஷீட்ஸு, ஆக்டிவிட்டி அது இதுன்னு எல்லாமே இங்கே தான் இருக்கும். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற கேபினெட்டில் ஒரு ஷெல்ஃபை மெடிசன் கேபினெட்டாக யூஸ் பண்ணுறோமா, அங்கே இருக்கிற மெடிசன் ஏதாவது எடுத்துகிட்டு திரும்ப கீழேயே வச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ எல்லாத்தையுமே நான் ஒதுங்க தான் வச்சேன், ஆனால் பார்க்குறக்கே எவ்வளோ நீட்டாக இருக்கு இல்லையா. துடைக்க கூட இல்லைங்க, இனிமேல் தான் இப்போ தான் துடைக்கிறேன். இதுக்கு முன்னாடியே பார்க்குறக்கு நல்லா நீட்டாக இருக்கும். என்னடா அப்படியே அமைதியாக போயிட்டுருக்கே அப்படின்னு நினைக்கிறப்ப தான் குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் வருவான். என்ன எவ்வளோ கோவம் மட்டும் பாருங்களேன். அந்த பவுல் எடுத்து கையில் தாங்க கொடுப்பேன். எதுக்கு கொண்டு வர்ற இங்கே, நீயே எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னேன். அதுக்கு எப்படி கோவம் வருதுன்னு பாருங்கள். விசில் அடிச்சுட்டு என்ன வேற ஒரு அடி அடிச்சுட்டு போவான். நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் அதிகமாக அதை பண்ணுவாங்க. அது நம்ம என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால நான் என்ன பண்ணுவேன், நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன், அமைதியாக தான் இருப்பேன். கடைசியாக இந்த பவுல் எடுத்துகிட்டு போய் கிச்சன் சிங்கில் போட்டுரு அப்படின்னு ஒரு வேலை சொன்னதுக்கப்புறமா கரெக்டாக கொண்டு போய் கிச்சன் சிங்கில் போட்டுருவான். ஆனால் அவனுக்கு போர் அடிச்சிருச்சு அப்படின்னா பாவம் அவனுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியறது இல்லைங்க. எவ்வளோ நேரம் தான் டாய்ஸ் வச்சு விளையாடுவாங்க. அதனால அவனுக்கு இருக்கிற ஒரே என்டர்டெயின்மெண்ட் நான் தான். என்னை வந்து வம்பிழுக்கணும், எனக்கு வேறு வழி இல்லை, அவன் தான் என்டர்டெயின்மெண்ட்டு. அதனால எங்களுக்கு அப்படியே பொழுது ஓடிரும்.
அவங்க அப்பா எப்போ வருவாருன்னு நாங்கள் 2 பேருமே ஆவலாக காத்துக்கிட்டு இருப்போம். சாயந்தரம் டீ டைமில் எப்போவுமே அவர் தான் டீ போடுவார். கொஞ்சம் மீட்டிங் வந்துருச்சு, ரொம்ப பிஸியாக இருக்காரு அப்படின்னா மட்டும்தான் நான் போய் போடுவேன். என்னோட வேலையிலிருந்து எனக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன். அவர் வந்து டீ போட்டாருன்னா, அதே மாதிரி தான் அவருக்கும். அவரோட வேலையிலிருந்து கொஞ்சம் அவரும் டீவியேட் ஆகுன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த டீ டைமை அவர் வந்து எடுத்துக்குவார். இப்போ அவங்க அப்பா வந்த உடனே அம்மா செய்த கொடுமைகள் என்னென்ன லிஸ்ட்டு போடுவாங்க அவங்க அப்பா கிட்ட. நம்பர் 1, நம்பர் 2 அப்படின்னு அவனோட பாஷையில் அவங்க அப்பா கிட்ட லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு இருப்பான். எழில்குட்டி அப்படியே பார்க்கறக்கு என்ன மாதிரி தான். சின்ன பிள்ளையில நான் இப்படி தான் இருப்பேன். முடிஞ்சால் ஏதாவது ஒரு விலாகில் நான் ஃபோட்டோஸ் எல்லாம் வேணும்னா ஷேர் பண்ணுறேன். பார்க்கறக்கு என்ன மாதிரி, ஆனால் அவங்க அப்பா செல்லம். முகில் பார்க்குறக்கு அவங்க அப்பா மாதிரி, ஆனால் என்னோட செல்லம். ஸோ அப்படியே ஆப்போசிட் ஆயிடுச்சு. அவன் எப்படி என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறானோ அதே மாதிரி எனக்கும் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா. இந்த டோர் லாக்கெல்லாம் அதில் ஏறி நின்று அதை பேலன்ஸ் பண்ணி தான் சிங்க்கு மேலே ஏறி நின்று அந்த டேப்பை திறந்து விட்டு விளையாண்டுட்ருப்பான். அதில் என்ன ஆயிடுச்சு, அது உடஞ்சி போயிடுச்சு அந்த லாக்கு. அதனால் நான் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தேன், சீக்கிரமாக அதுக்கு லாக் மாற்றி போடுங்க. ஏன்னா கீழே ஃபுல்லாகவே க்ளீனிங் சப்ளைஸ் வச்சுருக்கோம். அதனால் எப்போ வேணாலும் வந்து அவன் அதை யூஸ் பண்ணிடுவான் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக லாக் போட சொல்லியிருந்தேன்னு. அந்த லாக்கு தான் இப்போ மாட்டிகிட்ருக்காரு. இது ரொம்ப சிம்பிள் தாங்க. 2 பக்கமே உங்களுக்கு டேப் இருக்கும். அதை எடுத்துகிட்டு அப்படியே ஒட்ட வைக்கிற மாதிரி தான். ட்ரில்லிங் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை. இது ட்ராயருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம கேபினட்ஸ்க்கும் போட்டுக்கலாம். நான் இன்னொரு லாக் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதை கம்பேர் பண்ணுறப்ப இது பெஸ்ட்டுங்க. எனக்கு எந்த டோர்லேயுமே நாப் இல்லை, ஹேண்டில் மாதிரி எதுவுமே இல்லாததுனால நான் அந்த ஹரிசாண்டலாக இருக்கிற லாக் ஃபஸ்ட்டு போட்டது அப்படியே போட்டுட்டேன். பார்க்குறக்கு அந்தளவுக்கு லுக்காக இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளே இப்படி போட்டுக்கோங்க. வெளியில் தெரியாது லாக் போட்டிருக்கு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். வெளியில் இருக்கிற அந்த பழைய லாக்குமே நம்ம எடுக்கணுன்னா ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணியே நம்ம எடுத்துக்கலாம். அதனால் இதுவுமே இன்னும் நாபெல்லாம் மாட்டணுங்க. அதுவும் ஹேண்டில்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்போ எல்லாம் ரெடி பண்ண போகிறேன்னே எனக்கு தெரியல. அவ்வளோதாங்க, அவர் டீ போட்டுட்டு இருந்தார். சரின்னு நான் வீடெல்லாம் கூட்ட ஆரம்பிச்சிட்டேன். வீடு கூட்டிட்டோம் அப்படின்னா எனக்கு வேலை முடிஞ்சது. துணி மடிக்கிற வேலை மட்டும்தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் போய் தலைக்கு எண்ணெய்லாம் வச்சுட்டு வந்துடுவேன். இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணணும். எண்ணெய் வச்சு இந்த மாதிரி சாயந்தரத்துக்கு மேலே நீங்கள் குளிக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது சைனஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பகல் நேரத்தில் நீங்கள் குளிச்சுக்கோங்க. விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த 3மே ஈக்குவல் குவான்டிட்டியுமே நீங்கள் எடுத்துக்கலாம். விளக்கெண்ணெயை மட்டும் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா அது டென்சிட்டி ஏற்கனவே கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன், இப்போது 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1/2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. டபுள் பாயிலிங் மெத்தடில் வச்சு நல்லா சூடுபடுத்திட்டு தலைக்கு நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. இது நான் வாரத்தில் 1 நாள் செய்வேன். வாரத்தில் 2 நாள் நான் ஹேர் வாஷ் பண்ணுவேங்க. 1 நாள் இந்த 3 எண்ணெயை வச்சு நான் தலை குளிச்சுக்குவேன். இன்னொரு நாள் ரோஸ்மேரி ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, அது நான் யூஸ் பண்ணுறேன். ஹோல் ஃபுட்ஸ்க்கு போனீங்கன்னா இந்த ஹேர் ஆயில் அப்படின்னே தனியாக இருக்கும். அதாவது ஸ்கின் அண்ட் ஹேருக்கு அப்படின்னே குட்டி குட்டி பாட்டிலில் வருங்க. அதில் நிறைய எண்ணெய் இருக்குது. கேரட் ஆயில், அதுக்கப்புறம் ஆல்மண்ட் ஆயில், இந்த ரோஸ்மெரி ஆயில், அதுக்கப்புறம் அவகேடோ ஆயில், இந்த மாதிரி நம்ம ஸ்கின் அண்ட் ஹேருக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தனியாக வச்சுருப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு ஆயில் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அது எல்லாமே கொஞ்சம் லைட்டாக இருக்கும், ரொம்ப திக்காக இருக்காது. ரெகுலர் பேசிஸில் ரொம்ப தலையெல்லாம் பரப்பரன்னு இருக்குது அப்படிங்கிறப்ப கூட லைட்டாக கொஞ்சமாக எடுத்து நீங்கள் சும்மாவே தேய்ச்சிக்கலாம். ஒரு சீரம் மாதிரி கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரோஸ்மெரி ஆயில் நான் எதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பித்தேன்னா டேண்ட்ரஃப்க்கு கொஞ்சம் நல்லா கேட்குதுங்க. அதனால இந்த ரோஸ்மெரி ஆயில் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா இதையுமே டபுள் பாயிலிங் மெத்தடில் லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு தேய்ச்சிக்கோங்க. விரல் நுனியிலேயே எடுத்து ஃபுல்லாக மசாஜ் பண்ணணும். ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்கவும் கூடாது. அதே சமயத்தில் சும்மா அப்படியே தேய்ச்சும் விடாமல் கொஞ்சம் அப்படியே விரல் நுனியிலேயே நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. முன்னாடி அந்த பேபி ஹேர்ஸ் இருக்கும் இல்லைங்களா நெத்தியில், அந்த இடத்துலையுமே கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு கண்டினியூஸாக அதில் பேபி ஹேர் வந்துகிட்டே இருக்கும். டக்குன்னு அது ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னாலும் அந்த இடம் கொஞ்சம் உங்களுக்கு எம்டியாக இருக்கும் இல்லைங்களா, அதனால அங்கேயுமே நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. இன்னொன்று, முடி அப்படியே கீழே போட்டு குனிஞ்சு அந்த இடத்துல நல்லா மசாஜ் பண்ணுங்கள். எண்ணெய் வைக்கிறப்பையும் இது பண்ணுங்கள். தலைக்கு குளிக்கும் போது கூட இந்த மாதிரி பொசிஷனில் நின்று நீங்கள் தலை குளிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஹேர் க்ரோத் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இது தாங்க ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுலையே இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இன்னொன்று, சீப்பு தனித்தனியாக வச்சுக்கோங்க. எண்ணெயோடு இருக்கும்போது ஒரு சீப்பை போடுறீங்கன்னா திரும்ப அந்த சீப்பை கழுவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 2 செட் வச்சுக்கோங்க. நான் இந்த உட்டன் கோம்பு ஒரு தடவை வாங்கினேங்க, செட்டாக வந்துச்சு. அந்த குட்டியாக இருக்கிறத பசங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அது நான் யூஸ் பண்ணுறதில்ல. பெருசாக இருக்கிற இந்த கோம்பு, அதுக்கப்புறம் சிக் எடுக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா பெரிய பல்லோட, அது அதுக்கப்புறம் குட்டியாக இருக்கிறது. இது தலைக்கு குளித்ததுக்கப்புறமா ஸ்கேல்பெல்லாம் க்ளீனாக இருக்கிறப்ப மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன்.
இந்த பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது தலைக்கு எண்ணெய் வச்சுருக்கேன் அப்படிங்கிறப்ப அந்த கோம்பு வந்து நான் யூஸ் பண்ணுவேன். முதல்ல சிக்கு எடுத்தாச்சு. இந்த உட்டன் கோம்பில் இந்த மாதிரி இருக்கிற ப்ரஷ்ஷை மட்டும் எண்ணெய் வச்சுருக்கிறப்ப நான் யூஸ் பண்ணுவேன். நல்லா அது அந்த ஸ்கேல்பில் அழுத்தி அழுத்தி கொடுத்தோன்னா நல்லா இருக்குங்க, கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் நமக்கு. அதுக்காக அந்த ப்ரஷ் நான் யூஸ் பண்ணுறேன். குளிக்கிறப்ப இந்த மாதிரி ப்ரஷ் வந்து நிறைய கிடைக்குங்க. ஆன்லைன்லேயும் இருக்குது, கடையிலையும் கிடைக்கும். இது நீங்கள் ரெகுலராகவே ஹேர் வாஷ் பண்ணுறப்ப ஷாம்பு போட்டுட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஆனால் நான் எப்போ யூஸ் பண்ணுவேன்னா, இந்த நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய்லாம் அப்ளை பண்ணுவேன் பார்த்தீங்களா, அன்னைக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா எப்படி பார்த்தாலும் தலையில் நிறைய எண்ணெய் இருக்கும், அது சீக்கிரம் போகவும் போகாது. அந்த டைமில் அந்த ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சிருவேன். ஆனால் இன்றைக்கி ரோஸ்மெரி ஆயில் தான் அப்ளை பண்ணியிருக்கேங்கிறனால அந்த ப்ரஷ் எனக்கு தேவைப்படலை. இப்போ கடைசியாக சின்ன பல் இருக்க சீப்பில் தலை எப்பவும் போல் சீவி பேண்டு போட்டு நல்லா கிளிப்பு போட்டுக்குவேன். இந்த சின்ன பல் இருக்க சீப்பில் கண்டிப்பாக கடைசியாக தலையை நல்லா சீவிடுங்க. ஏன்னா ஈக்குவலாக எல்லா முடிக்குமே உங்களுக்கு எண்ணெய் போயிடும். பெரிய பல்ல இருக்க சீப்பில் ஃபஸ்ட்டு நீங்கள் சீவினீங்க இல்லையா, அதுக்கப்புறம் சின்ன பல்ல இருக்க சீப்பில் இந்த மாதிரி தலையை நல்லா சீவிட்டிங்கன்னா எல்லா முடியிலையுமே ஸ்கேல்ப்பை சுற்றியுமே உங்களுக்கு எண்ணெய் ஈக்குவலாக போயிடும். அதுக்காக நல்லா சீவிக்கோங்க. இப்போது ஒரு அரை மணி நேரம் தாங்க நான் விடுவேன், அதுக்கு மேலே நான் விடவே மாட்டேன். தலைக்கு நான் குளிச்சிடுவேன். தலைக்கு குளிச்சுட்டு நம்ம ஷாம்பு போட்டதுக்கப்புறமா கண்டிஷ்னர் போடுவோம் பார்த்தீங்களா, குளிக்க போகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக ஷாம்பூவில் தண்ணியை கலந்து இந்த சீப் எல்லாத்தையும் ஊற போட்டுருவேன் ஒரு மக்கில். கண்டிஷ்னர் போட்டு வெயிட் பண்ணுற கேப்பில் சீப்பை ஒரு பழைய டூத் ப்ரஷ் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி க்ளீன் பண்ணிடுவேன். ஒரே ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஹேர் கேர் பண்ணி எல்லாம் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் சீப்பு அழுக்காக இருந்து திரும்ப திரும்ப அதே சீப்பை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்கேல்ப்பு வந்து அழுக்காயிட்டே தான் இருக்கும். அதனால் எப்போவுமே சீப்பு நீங்கள் யூஸ் பண்ணுற சீப்பு சுத்தமாக வச்சுக்கோங்க. துணியெல்லாம் மடித்து வச்சேன் அப்படின்னா அந்த அரை மணி நேரத்தை ஓட்டிடலாங்க. அதனால தான் துணி மடிக்க வந்தேன். எங்கேயோ போய் என்னமோ பண்ணிவிட்டு அழுதுகிட்டு ஓடி வந்தான். எதுக்காக அழறான்னே தெரியலை. அம்மா அப்படின்ட்டு ஒரே அழுக. எதுக்கு அழுவான்னே தெரியாதுங்க. இந்த மாதிரி தான் அப்பப்போ அழுவான், சமாதானப்படுத்தவே முடியாது, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அப்புறம் ஒரு கட்டத்தில் சரி தங்கம் நீ போய் முகத்தெல்லாம் கழுவிட்டு வர்றியா அப்படின்னு சொல்லிட்டா போதும், வந்த அழுக அப்படியே ரிவர்ஸில் போயிடும். தண்ணியில் போய் நம்ம முகம் கழுவணும் அப்படின்னா கேட்கவா வேணும், ஒரே குஷி தான், போயிடுவான் கிளம்பி. அந்த மாதிரி தான் அன்றைக்கும் சமாதானப்படுத்த வேண்டியதாக இருந்துச்சு. அவங்க அப்பாவுக்கு மீட்டிங் எதுவுமே இல்லை அப்படிங்கிறனால நான் கீழேயே உட்காந்து ஒர்க் பண்ணுறேன், நீ போய் குளிச்சுட்டு வந்துடு அப்படின்னாரு. சரி துணியெல்லாம் மடித்து வச்சுட்டே போயிடுவோம். முகிலும் வர்ற டைம் ஆயிடுச்சுங்க டேக்வாண்டோ கிளாஸ்லேருந்து. அதனால அவனுக்காகவும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வரும்போதே பல் விழுந்துருச்சுங்கம்மா அப்படின்ட்டு தான் வந்தான். கீழே 2 பல் விழுந்து முளைச்சிருச்சு, மறுபடியும் 2 பல் விழுந்திருக்கு. மேலே ஏற்கனவே ஒரு பல் விழுந்திருந்தது, இன்றைக்கி ஒரு பல் விழுந்துருச்சு. இப்போ மொத்தமாக 4 பல் வந்து இல்லை. ஆனால் இந்த பசங்களுக்கு என்னென்னா பல் விழுந்துருச்சுன்னா ஒன்றும் பெருசாக சோகம்லாம் ஆகிறதில்ல. ஹையாக ஜாலி, டூத் ஃபேரி வந்து எனக்கு பணம் வைக்கும்ல அப்படின்னு. இவங்க பல் விழுந்ததுக்கப்புறமா கொண்டு போய் தலகாணி கடியில் வச்சுடுவாங்க. அந்த பல்லை எடுத்துகிட்டு டூத் ஃபேரி பணம் வச்சுட்டு போகுமா. காலையில் எந்திரிக்கும் போதே எவ்வளோ பணம் வச்சுருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஸ்கூலில் போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது, எனக்கு இவ்வளோ இருந்தது, உனக்கு எவ்வளோ வச்சுது அப்படின்னு. அதனால ஒரே கொண்டாட்டத்தில் தான் வந்தான். வீட்டுக்கு வரும்போதே அம்மா பல் விழுந்துருச்சு, எனக்கு இன்றைக்கி டூத் ஃபேரி எவ்வளோ வைக்குதுன்னு பார்க்க போகிறேன் அப்படின்னு. டூத் ஃபேரியாங்க வந்து வைக்க போகுது நிஜத்தில். ஆனால் அவங்கக்கிட்ட அந்த உண்மையை சொல்லிட்டோன்னா அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒரு விதமான எக்ஸைட்மெண்ட்டை வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணுற மாதிரி. சைல்ட்ஹுட் மெமரிஸ் அப்படிங்கிறதே அவங்களுக்கு இதெல்லாம் தான். அதனால நாங்களும் அப்படியே அவன் கூடவே சேர்ந்து நடிச்சுக்கிறது. இன்றைக்கி டூத் ஃபேரி வச்சுதா, அப்படியா வந்துச்சா, எங்களுக்கே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவோம். துணியெல்லாம் மடித்தாச்சு, கொண்டு வந்து வச்சுட்டேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, டெய்லி வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் போடுங்க அப்படின்னு. ஏற்கனவே கிளாசட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் நான் காமிச்சிருக்கேங்க. அதனால் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இன்னொன்று, குர்த்தீஸ் எல்லாம் போடுறீங்க அப்படின்னா ரெகுலராகவே நீங்கள் வீட்டில் தான் போடுவீங்களா அப்படின்னு. இப்போது எனக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் ரொம்ப பிடிக்கும். முடிஞ்ச வரைக்கும் வீட்லேயுமே நல்ல ட்ரெஸ்ஸாக பண்ணிக்கணும் அப்படின்ட்டு தான் நான் விருப்பப்படுவேன். அதுக்காக நைட்டியெல்லாம் போட மாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. என்னென்னா இப்போது வீடியோ வந்து இப்போ வீட்டுக்கே யாராவது திடீர்னு கெஸ்ட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நைட்டிலேயே போய் ரிசீவ் பண்ண மாட்டோம். ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க அப்படின்னா கூட ஓகே. திடீர்னு யாராவது வர்றாங்க அப்படிங்கிறப்போ நமக்கு தெரிஞ்சவங்களாகவே இருக்கலாம், ஆனால் நம்ம நைட்டிலேயே போய் ரிசீவ் பண்ணுறோம், ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவங்கள போய் ரிசீவ் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது என்னோடய வீடியோவை இப்போ 64,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஷார்ட்ஸே வச்சு பேசுங்களேன், 30,000 பேராவது ஒரு ஷார்ட்ஸ் பார்க்குறாங்க.
எங்கேருந்து வேணாலும் அவங்க பார்க்கலாம். இப்போ நீங்க வீட்ல உட்காந்துருக்கீங்க, வீட்ல பார்க்குறீங்க, வெளியில ஒரு ஷாப்பிங் மால் போறீங்க, இல்ல ஒரு டீ குடிக்கிறக்கு டீ கடைக்கே போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் பசங்க, பொண்ணுங்க 2 பேரையும் சேர்த்து தான் சொல்றேன். ஏன்னா, என் கசின்ஸே சொல்லியிருக்காங்க. "அக்கா, என்னோட கிளாஸ்ல என்னோட அ ப கிளாஸ்மேட்ஸ் பொண்ணுங்க பார்க்குறத விட பசங்க தான் உங்க வீடியோ அதிகமா பார்க்குறாங்க" அப்படின்னு. அப்படி இருக்கும்போது, எங்கேருந்து வேணாலும் நீங்க உங்க ஃப்ரீ டைம்ல வீடியோ பார்க்குறீங்கன்னா, பின்னாடி யார் வேணாலும் அந்த வீடியோவ பார்க்கலாம். நீங்க மட்டும் தான் பார்க்குறீங்கங்கிறது இல்ல. ஸோ யார் வேணாலும் தேர்ட் பெர்சன்ஸ் நம்ம வீடியோ பார்க்குறாங்க அப்படிங்கிறப்போ, முடிஞ்ச வரைக்கும் முகம் சுளிக்காத அளவுக்கு ஒரு டீசென்ட்டா ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு தான் நான் நெனப்பேன். அதுக்காக நைட்டி போடுறதெல்லாம் தப்பு அப்படின்னு இல்ல. நைட்டி போட்டுட்டு வீடியோல வர்றது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிறதில்ல. அவ்வளவுதான். வீடியோ எடுக்கிறனோ இல்லையோ, மேக்ஸீஸு, கவுன் டைப்பு, அதுக்கப்புறம் இந்த நைட் ட்ரெஸ்ஸு இது எல்லாமே ரெகுலரா நான் வீட்ல போடுறது தான். ஆனா, குர்தீஸ் எல்லாம் நான் போடுறேன் அப்படிங்கிறப்ப, கண்டிப்பா அது வீடியோக்கு கொஞ்சம் நீட்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் போடுறேன். மத்தபடி குர்தீஸ் எல்லாம் டெய்லி பேசிஸ்ல வீட்ல நான் போட மாட்டேங்க. சல்ஃபேட் அண்ட் பாராபன் ஃப்ரீ இருக்கிற மாதிரி ஷாம்பூ, கண்டிஷனர் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அது எதுவா இருந்தாலும் ஓகே தான். ஹேர் ட்ரையருமே கோல்ட் ஏர் செட்டிங்கில வச்சு யூஸ் பண்ணுங்க. ரொம்ப ஹாட் ஏர்லலாம் யூஸ் பண்ண வேண்டாம். நல்லா ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு, கொஞ்சம் ஈரம் இருக்கும் பாருங்க, அந்த ஸ்டேஜில் ஹேர் சீரம் நான் அப்ளை பண்ணுவேன். நான் வந்து ஆர்கன் ஆயில் இருக்கிற மாதிரி ஒரு ஹேர் சீரம் எடுத்திருக்கேன். ஏன் இந்த ஆர்கன் ஆயில் இருக்கிற மாதிரி ஹேர் சீரம் நான் சூஸ் பண்ணேன்னா, நம்ம முடிக்கெல்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கூட கையில் ரொம்ப நேரத்துக்கு அந்த எண்ணெய் பசை இருக்கும். அதாவது முடியிலையுமே உங்களுக்கு ரொம்ப நேரம் லாங் லாஸ்டிங்காக நிற்கும். அதுக்காக தான் நான் இப்படி ஒரு சீரம் சூஸ் பண்ணேன். பட் உங்களுக்கு உங்களோட ஹேர் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் என்னோட ஹேர் கேர் ரொட்டீன். முன்னாடியெல்லாம் கோவிட் டைமில் நிறையா ஹோம்மேடு மாஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேங்க. இப்போ டைம் சுத்தமாக கிடைக்கிறதில்ல. அதெல்லாம் ஃபாலோ பண்ணேன்னா நிச்சயமாக அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நம்ம அடுத்த வாரம் வேறு ஒரு விலாகில் பார்க்கலாங்களா? டாட்டா, பபாய்.